அரசாங்கத்தின் தேர்தல் தந்திரோபாயங்களுக்கு மக்கள் ஏமாறப் போவதில்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன மாலபேயில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் கடுவல தொகுதி அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க ஏற்பாடு செய்திருந்தார். ඇමති මණ්ඩලේ කට වැහුවා. ඇමතිවරු ඔක්කොම බිය ගන්නවා. සන්දාන නායකව කැඳවන්නේ නැහැ. ඒ ඔක්කොම බිය ගන්නවා කටවල් වැහුවා. සම සමාජ කොමියුනිස්ට් නායකයෝ. පරිම විප්ලවවාදී. මේ දූෂිත පාලනය රකින්නවා කට වහගෙන. பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் கூட்டமைப்பின் தலைவர்கள் பயமுறுத்தியுள்ளனர். அவர்களின் வாய்களை மூடியுள்ளனர். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் புரட்சியாளர்கள் வாய்களை மூடிக்கொண்டு இந்த ஊழல் மிகுந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்றனர். எனக்கு கவலையாக உள்ளது. உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் மற்றும் சுங்க திணைக்களம் என்பவற்றை குடும்ப நிர்வாகத்தின் கீழ் எடுத்தார்கள். நாட்டை துண்டு துண்டாக்கி சீரழித்துள்ளனர். நாட்டில் வறுமை தொடர்பில் கதைக்கின்ற ஒவ்வொரு தடவையும் தேர்தல் நேரத்தில் ஏதேனும் செய்வோம் என்று கூறினார்கள். எதிர்வரும் நாட்களில் கைக்கடிகாரம், சேலை, கைத்தொலைபேசி போன்றன நிரம்பிய கொள்கலன்கள் கப்பல்களில் வரும். அவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். இது ஊழல் மிகுந்த நிர்வாகத்தையும் திருட்டு கும்பலையும் புறந்தள்ளி விடுங்கள். நாட்டு மக்களின் விடுதலைக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் ஜனவரி 8ஆம் தேதி அன்ன சின்னத்துக்கு புள்ளடியிடுங்கள். ජනතාවගේ නිදහස ප්‍රජාතන්ත්‍රවාදය සඳහා ජනවාරි 8 වෙනිදා හංසය ඉදිරියේ තමුන්නාන්සලාගේ තන්දේ පාවිච්චි කරනවා. මම லைசன் එකක්වත් දුන්නේ නැතුළු அனுமதி பத்திரம் வழங்கவில்லையாம். மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் வழங்கவில்லையாம். சந்தைகளில் உள்ள மதுபான சாலைகள் குறைவடைந்துள்ளன என்று நான் கேட்கிறேன். மைத்ரிபால சிறிசேன வந்த பின்னர் 2 கிழமைகளில் மஹிந்த ராஜபக்ச அனுமதித்த அந்த கஷினோ சட்டமூலத்தை கிழித்தெறிந்து விடுவோம் என்று உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். අන්තිම අවුරුද්දායේ රත්තරන් ස්වර්ණාභරණයක් මිලදී ගත්තන මතෝස්සන්න ජනාධිපතිතුමාට පේන්න එන්න මේකයි රාජපක්ෂ මහත්තයෝ රටේ தත්வே. இறுதி 10 வருடங்களில் தங்கம் கொள்வனவு செய்தவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு பார்ப்பதற்காக கையை உயர்த்துங்கள். இதுதான் ராஜபக்ச அவர்களே நாட்டின் நிலைமை. நீங்கள் 20 வருடம் ஆட்சி செய்தீர்கள். இலங்கைக்கென்று ஒன்றையேனும் தயாரித்தீர்களா என்று பஸ்ஸில் ராஜபக்சவிடம் கேட்டேன். ஏலங்கா நிறுவனம் 35 பில்லியன் ரூபாய் நட்டத்தில் இருக்கிறது. அதற்கு முந்தைய வருடத்தில் 29 பில்லியன் ரூபாய் நட்டம். 5 வருடங்களில் 125 பில்லியன் ரூபாய் நட்டம். அவற்றை நிறுத்தினால் இந்த நாட்டுக்கு 400 வருடங்களுக்கு உணவளிக்க முடியும். ஹம்பாந்தோட்டை துறைமுகம், மத்தள விமான நிலையம், தீரகுணாளர் துறைமுகம், இறங்குதுறை, நுரைச்சோலை அனல் மின் நிலையம், தாமரை கோபுரம் இவற்றினூடாக இந்த நாட்டு மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. திருடர் கூட்டத்தை விரட்டுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். SWRD பண்டாரநாயக்க 1000 ஏக்கர் தென்னந்தோப்பை விற்று கட்சியை உருவாக்கியதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தற்போதுள்ள நிர்வாகி கட்சியின் கௌரவத்தை விற்று 1000 ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கியுள்ளார். நான் தற்கொலை செய்து கொண்டாலும் இந்த பாவப்பட்ட நிர்வாகி இருக்கும் திசைக்கேனும் செல்ல மாட்டேன். எனது வீட்டில் உள்ள நாய் பூனைகளேனும் அந்த நபர் இருக்கும் திசைக்கேனும் செல்லாது என்று நாங்கள் கூறுகிறோம். මගේ ගෙදර ඉන්න සුනකයවත් පූස්පැටියවත් යන්නේ නැහැ පුද්ගලයා ගාව. අපිට මෙතන පෞද්ගලික තරහක් නැහැ. நமக்கு இங்கு தனிப்பட்ட குரோதம் இல்லை. நாம் இங்கு குரோத அரசியல் செய்வதற்கு வரவில்லை. ஜனாதிபதியின் கதவு சிகை அலங்கார நிலையத்தின் கதவு போன்று யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் செல்லலாம் என்று கூறுகின்றனர். நாம் அரசியல் முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தி புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் திறந்து மூடுகிற கதவை வைத்துக் கொண்டு செயற்பட முடியாது. கொழும்பு மக்கள் என்னை முதலிடத்திற்கு கொண்டு வந்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேசிய உடையை அணிந்து கொண்டு மலர்த்தட்டை கையில் வைத்துக் கொண்டு பணத்துக்காக முதுகெலும்பில்லாது செல்கின்றவர்கள் முதலிடத்திற்கு வந்திருந்தால் கொழும்பு மக்களுக்கு செல்வதற்கு இடமில்லாமல் போயிருக்கும். 100 ரூபாய் கேட்கின்றனர். வெட்கமாக இருக்கின்றது. இவர்கள் ஆண்களா? அவர்களுக்கு இல்லாத முதுகெலும்பி 26 வயதாகிய எனக்கு இந்த இடத்தில் இருக்கின்றது. இதேவேளை மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கரணி பட்டுவெல பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பொது எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மைத்ரிபால சிறிசேன என்கிற அன்னத்தை பொது எதிர்க்கட்சியாகிய எமது பக்கத்துக்கு எடுத்துவிட்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு திஸ்ஸ என்கிற ராலி கொடுத்திருக்கிறோம்.
இரு பெண்கள் தமது பிள்ளைகளுடன் ஆற்றில் குதிக்கின்ற காலத்தில் மஹிந்த ராஜபக்ச கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை செலவு செய்து தேர்தலை நடத்துகிறார். அவருடைய அதிகாரத்தினூடாக குடும்பத்தை நடத்த முடியும் என்பதால் திடீரென தேர்தலை நடத்துகிறார். இந்த தேர்தலில் நிச்சயம் தோல்வியடைவார். මේ ජනාධිපතිවරණයේදී අනිවාර්යයෙන්ම එතුමා පරදිනවා